அடுத்து நாங்கள் 234 சொன்னோன்னு வச்சுக்க, இல்லாததா அவர் சேர்த்து நான் 244 ஜெயிப்பேன்னுவாரு. இதுதான் அவரோட கொள்கை. ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுதான். எடப்பாடி பழனிசாமி பேச்சு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். பெருமையின் நிறமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசு ஒன்றியத்தில் உண்டென்றால் அது தமிழகம் என்ற பெருமையோடு வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நம்ம வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று முதல்வர் சொன்னார். அதற்காக அதை விட கூடுதலாக 210 இருக்காரு. அடுத்து நாங்கள் 234 சொன்னோன்னு வச்சுக்க, இல்லாததா அவர் சேர்த்து நான் 244 ஜெயிப்பேன்னுவாரு. இதுதான் அவரோட கொள்கை. ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுதான். இன்றைய கள வரலாறு மீண்டும் தமிழக முதல்வர் அறுதி பெரும்பான்மையோடு சொன்ன 200 விட அதிக இடங்களில் போட்டியிடுகின்ற இடங்களில் எல்லாம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருவார்கள். ஸ்டாலின் சட்டையை கிழிச்சிட்டு போனாரு. வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி பிறகு என்ன நிலைமைக்கு ஆளாக போறாரு அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நாகரிகமற்ற பேச்சுக்கள் இதெல்லாம். அவரை கூட ஏற்கனவே சேலத்தில் வேட்டியை உருவி இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? நாகரிகத்தோடு, அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும். அவருடைய பேச்சிலே தெரிகிறது அவர் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றார். இயக்கம் கரையான் புற்று போல் கரைந்து கொண்டே இருக்கின்றது. அவர் உணராதவர் அல்ல, அவரும் பழுத்த அரசியல்வாதி தான். அந்த வெறுப்பினுடைய உச்சம்தான் இது போன்ற அநாகரிகமற்ற பேச்சுக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.